குழந்தைய தூக்கி ஆட்டோவில் வச்சுன்னு முறுக்குறாரு அந்த ஆட்டோ. நான் தவந்து பெத்த குழந்தை கீழே உந்து என்ன ஒன்று ஆச்சுன்னா சொயிட்டுறாரு அந்த இடத்துல அந்த ஆட்டோ வச்சுன்னு சொயிட்டுறாரு கீழே உந்து. ஏற்கனவே நான் ரெண்டு காதல் போதை ரெண்டுத்தை நான் கூட எடுத்து வச்சுருந்தேன். மேடம் எழுதி கொடுக்க சொன்னாங்க, எழுதி தர மாட்டேன்னு. இது ஆனால் என் குழந்தை தூக்கி ஆட்டோவில் வச்சது உண்மைதான், பின்னாடி உட்கார வச்சது உண்மைதான். ஆனால் கண்ணாடியை வந்து ஒரு கொம்பு எடுத்து வந்து கண்ணாடியை உடச்சது எனக்கு கோவம் வந்துச்சு. அப்படியே என்ன பண்ண இப்படி முருகனா இதெல்லாம் இதுக்கு ரீசன் கிடையாது. சொல்றதை கேளுங்க மேடம். என்ன அடிச்சு இந்தாண்டா 4 தையல் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுத்துருக்கேன் செஞ்சில. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசாம இருமா. அதுக்கப்புறம் கவுன்சிலர் வந்து எப்பா வாப்பா இது கேஸ் வாபஸ் வாங்கிட்டு வந்துடலாம், நீ கொடுத்துருக்கே வாபஸ் வாங்கிட்டு வரலான்ட்டு அங்கேருந்து கவுன்சிலர் கூட்டின்னு வந்து அதை வாபஸ் வாங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ண உன் பொண்ணுக்கு தானேப்பா நீ எழுதி வைக்கிற சொத்து எழுதி வைப்பா அப்படின்னாங்க. ஊரில் எல்லாரும் எதுக்குமே எங்கள் மாமா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஏமா உனக்கு சொத்து திரும்ப வேணும், சொத்து எழுதி வச்சுட்டா யார் வேணா கல்யாணம் எனக்கு சொத்து எழுதி வைங்க அப்படின்னு இவங்க அப்பா இவங்க அம்மா எல்லாருமே கேட்டாங்க. எங்க அப்பா அம்மா கேட்டாங்களோ இல்லையோ நான் சொல்லலை. எனக்கு சொல்லல கிடையாது, நீ சொன்ன பேசாம ரெடியாம்மா.